மாவு அரைக்கலான்னு காலையில் அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை தான் இப்போ மிக்சியில் அரைச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி தான் எடுத்து அரைச்சிருக்கேன். அம்மா வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் காயெலாம் இருந்துன்னு ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இது அவர் ஆசாசியாக வளர்த்த செடி. ஃபஸ்ட்டு காய்னால நான் தான் அறுத்துட்டு வருவேன்னு போய் அறுத்துட்டு வந்தார். வந்தோடனே அதை ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அத்தை வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க, அதுவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. உளுந்த வடை செய்கிறீங்கன்னா அதில் ஒரு டிப் என்னென்னா, 1 மணி நேரம் முன்னாடி உளுந்தம்பருப்பை ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கணும். ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கிறப்ப நல்லா மாவு சாஃப்டாகவும் இருக்கும், வடையும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் பார்த்தாவே தெரியும். அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு, மிளகு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணும் பொழுது லைட்டாக அடித்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வடை நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். இது ஒரு டிப்புங்க உளுந்த வடைக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் குட்டி குட்டியாக போட்டு எடுத்துடுறோம். நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக டேஸ்ட்டான உளுந்த வடை ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.